அவர் தொழக்கூடிய தொழுகைகளை அல்லாஹு தாலா கபூல் செய்யவே மாட்டான். இப்ப கொஞ்சம் ஹராம் கலந்திருந்தா கூட அது அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய காலமெல்லாம் அல்லாஹு தாலா அவருடைய தொழுகைகளை கபூல் செய்ய மாட்டான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸ்ல சொல்லி காட்டினாங்க, இன்னல் அபுத ல யுக்திஃபுல் லுக்மத்தல் ஹராம ஃபீ ஜௌஃபிஹி. எந்த ஒரு முஸ்லிம் அவருடைய வயிற்றுக்கு உள்ள ஹராமான உணவை அல்லது ஹராமான சம்பாத்தியத்துல வந்திருக்கக்கூடிய உணவை அவர் சாப்பிட்டாரு, வயிற்றுக்குள்ள போட்டாரு அப்படின்னா, மாயத்தகப்பலு மின்ஹு அமலு அர்பஈன யௌமன். ஹராமான உணவு அல்லது ஹராமான சம்பாத்தியத்துல வந்த உணவு வயிற்றுக்குள்ள போச்சு அப்படின்னா, அவரிடமிருந்து வெளிப்படக்கூடிய எந்த இபாதத்தையுமே அல்லாஹு தாலா 40 நாட்களுக்கு ஏத்துக்கிற மாட்டான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லி காட்டினாங்க. சில பேர் நம்மள இருக்கிறாங்க, ஹராமான சம்பாத்தியத்துல வந்திருக்கக்கூடிய காசு இருந்துச்சுன்னா அந்த ஹராமான சம்பாத்தியத்துல வந்திருக்கக்கூடிய காசுல இருந்து கொஞ்சம் சதக்கா பண்ணிட்டோம், மற்றவங்களுக்கு கொஞ்சம் உதவிகள் செஞ்சுட்டோம் அப்படின்னா அந்த சதக்கா, அந்த தர்மம், அந்த உதவிகள் அந்த ஹராமான சம்பாத்தியத்தை கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கும், கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துல நம்மள சில பேர் இருக்கிறாங்க. ஒரு சகோதரர் அப்படின்னா ஊர்ல, நான் பொதுவுல ஒரு சகோதரர்னு சொல்லிட்டேன்னா சிங்கப்பூர்ல இருக்கிற யாரையாவது நம்ம கனெக்ட் பண்ணி பாத்திரக்கூடாது, அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனாலதான் நான் டிஸ்க்ளைமர் போட்டேன். ஊர்ல உள்ள ஒருத்தர் பொதுவுல சொல்லிட்டேன்னா அங்க இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தருடைய முகம் நமக்கு வந்து போயிடக்கூடாது. அப்போ ஒரு சகோதரர் நல்ல செல்வந்தர், காசு பணம் நிறைய அவர்கிட்ட இருக்குது. அவர் என்ன பண்ணுவார்னா நிறைய தர்மங்கள் செய்வார். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு வருஷத்துக்கு ஒரு 5 பேரையாவது அவரு உம்ராவுக்கு அனுப்பி வச்சிருவார். வருஷம் ஒரு 5 பேரை அவர் உம்ராக்கு அனுப்பி வச்சிருவாரு. நிறைய தான தர்மங்கள் அவர் செய்வார். அப்ப எனக்கு ரொம்ப பார்த்துட்டு சந்தோஷமா இருந்துச்சு. அப்ப அவர்கிட்ட கேட்டேன், உண்மையிலே நீங்க ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு ஆள் தான், உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உங்கள்கிட்ட இந்த செயலை செய்யணுங்கிற எண்ணம் எப்ப ஏற்பட்டுச்சு? வருஷம் 5 பேரையாவது உம்ராக்கு அனுப்பணும் அப்படிங்கிற எண்ணம் எப்ப உங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, இல்ல சர்த்தி, நான் இதை யார்கிட்டயுமே சொன்னதில்லை, நீங்க இந்த அளவுக்கு நெருக்கமா வந்து கேட்டதுனால உங்கள்கிட்ட நான் சொல்றேன். நான் பெரிய வசதி வாய்ப்புல எல்லாம் இருந்தவன் கிடையாது, ஏதோ கொஞ்சம் வரவுக்கு செலவுக்கு அப்படித்தான் உட்கார்ந்துகிட்டு இருந்தேன். எனக்கு எப்ப வசதி வாய்ப்பு, பொருளாதார செழிப்பு வந்துச்சு அப்படின்னா, ஒரு நாள் ஒரு லாட்டரி எடுத்தேன். லாட்டரினா ஊர்ல இருக்கக்கூடிய 4 நம்பர், இங்க 4 நம்பர் இருக்குதா இல்லையா, அந்த மாதிரி ஊர்ல இருக்கக்கூடியது ஒண்ணு எடுத்தேன். அதுல எனக்கு ஒரு பெரிய தொகை பட்டுச்சு. அதுதான் என்னுடைய பொருளாதார செழிப்பிற்கான பேஸே அதுதான். அதை வச்சுதான் நான் பணக்காரனாக ஆனேன். அது வந்த உடனே அந்த காசு இன்னும் பல்கி பெருகுச்சு, பெரிய அளவுல எனக்கு வருமானம் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த வருமானம் வரக்கூடிய வழியையும் பார்த்தோம் அப்படின்னா அதுவும் ஹலாலான வழி இல்ல, கொஞ்சம் அப்படி இப்படியான தொழில் தான். கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கக்கூடிய பிசினஸ்ல இருந்துதான் எனக்கு மேற்கொண்டு வருமானமும் வர ஆரம்பிச்சிச்சு. அப்பதான் நான் யோசிச்சேன், நமக்கு பேசிக்கா வந்த காசும் அந்த மாதிரி ஒரு 4 நம்பர் மாதிரியான ஒரு காசு தான். அது பல்கி பெருகுனதும் கூட கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கக்கூடிய தொழில தான் வந்திருக்குது.
அப்ப இதை சுத்தம் பண்ணணும், இந்த காசை பியூரா மாத்தணும்னா அதுக்கு என்ன வழின்னு நான் யோசிச்சேன். அவன் பேசாம வருஷம் வருஷம் ஒரு 5 பேரை உம்ராக்கு அனுப்பிடுவோம். அவங்க அங்க போய் துவா செஞ்சு அதை எதை இபாதத் செஞ்சுட்டு வருவாங்க. அதுல நம்மளுடைய காசு கொஞ்சம் சுத்தமாயிரும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் நான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னாரு. அப்பதான் நினைச்சேன், இவரை போய் நம்ம இன்ஸ்பிரேஷன் நினைச்சு இவர்கிட்ட எல்லாம் போய் கேட்டுட்டோமே, நம்மள சொல்லணும் அப்படின்ட்டு இடத்தை காலி பண்ணிட்டேன். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருந்தாங்களா, ஹனஃபி இமாம், அவங்களுடைய காலத்துல இதே மாதிரி ஒரு நடந்துச்சு. அபூ ஹனீஃபா இமாம் மிகப்பெரிய ஒரு மார்க்க ஞானி. அவங்களுடைய காலத்துல ஒரு முஸ்லிம் ஒரு இடத்துல ஒரு 1000 ரூபாய 1000 திர்ஹம திருடிட்டார். 1000 ரூபாயை திருடி கையும் களவுமாக அகப்பட்டுக்கிட்டார். இப்ப இமாமுக்கு முன்னால கொண்டு வரப்படுறாரு. அவரு இவர் 1000 ரூபாய் திருடிட்டாரு, கையும் களவுமாக பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இமாமுக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அப்ப இமாம் அவர்கிட்ட கேட்டாங்க, என்னப்பா ஒரு முஸ்லிமா இருக்கிற, கொஞ்சமாவது அல்லாஹ்வினுடைய பயம் உனக்கு வேண்டாமா? இப்பதான் திருடுறியா, எப்பவுமே இந்த வேலையை செய்யறியா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அவர் சொன்னார், ரொம்ப நாளா இந்த வேலையை தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, கொஞ்சமாவது அல்லாஹ் ரசூலினுடைய பயம் உனக்கு வேண்டாமாப்பா அப்படின்னு சொல்லி அபூ ஹனீஃபா இமாம் கேட்கிறாங்க. இப்ப அந்த திருடர் அபூ ஹனீஃபா இமாம பார்த்து கேட்கிறான், இமாம் அவர்களே, உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு முஸ்லிம் ஒரு பாவம் செஞ்சா அல்லாஹு தஆலா அவருடைய பதிவேட்டுல எத்தனை பாவம் எழுதுவான்? இமாம் சொன்னாங்க, ஒரு பாவம் செஞ்சா ஒரு பாவம் அவருடைய கணக்குல எழுதப்படும். ரசூலுல்லாஹ் அப்படித்தான் ஹதீஸ்ல சொல்லியிருக்கிறாங்க. சரி, ஒரு முஸ்லிம் ஒரு நன்மை செஞ்சா அவருடைய பதிவேட்டுல எத்தனை நன்மை எழுதப்படும்? இமாம் சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க ஹதீஸ்ல, ஒரு முஸ்லிம் ஒரு நல்ல காரியம் பண்ணா அல்லாஹு தஆலா 1க்கு 10 கூலி கொடுப்பான். அப்ப ஒரு நன்மை செஞ்சா 10 நன்மை அவருடைய பதிவேட்டுல பதிவு செய்யப்படும் அப்படின்னு இமாம் பதில் சொன்னாங்க. சரி, ஒருத்தர் ஒரு சதகா பண்றாரு, ஒரு தர்மம் பண்றாரு அப்படின்னா அவருக்கு 1க்கு எத்தனை மடங்கு அல்லாஹு தஆலாவால கூலி கொடுக்கப்படும்? இமாம் அபூ ஹனீஃபா சொல்லி காட்டினாங்க, ஒருத்தர் 1 ரூபாய் சதகா பண்ணாருன்னா அவருக்கு 10 ரூபாய் சதகா பண்ண நன்மை கிடைக்கும். அல்லது அல்லாஹு தஆலா நாடுனா 70 ரூபாய் சதகா பண்ண நன்மையை கொடுப்பான். இன்னும் அல்லாஹ் நாடுனானா 700 ரூபாய் சதகா பண்ண நன்மையை கொடுப்பான். அப்ப 1க்கு 10, 70, 700 மடங்கு வரைக்கும் அவருக்கு நன்மை கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இமாம் அபூ ஹனீஃபா அவங்க பதில் சொல்றாங்க. இப்ப அந்த திருடன் இமாம் அபூ ஹனீஃபா பார்த்து சொன்னானா, நீங்க சொல்லிட்டீல்ல, நான் என்ன செய்வேன் தெரியுமா? ஒரு 1000 ரூபாய் திருடணும்னு வைங்க, அல்லாஹு தஆலா எனக்கு 1000 பாவத்தை எழுதிடுவான். உடனே நான் என்ன பண்ணுவேன், நான் திருடின 1000 ரூபாயில இருந்து ஒரு 100 ரூபாயை சதக்கா பண்ணிடுவேன், யாருக்காவது தர்மம் பண்ணிடுவேன். அப்ப அந்த 100 ரூபாய் சதக்கா பண்ணா 1000 நன்மை அல்லாஹ்வால எனக்கு தரப்படும். இப்ப 1000 பாவம் இந்த 1000 நன்மையால சரியா போச்சு. மீதி 900 எனக்கு லாபம். சொல்றது அப்படித்தானே? மீதி 900 எனக்கு லாபம். 1000 ரூபாய் திருடுன, 1000 பாவம் கிடைச்சிச்சு. அதுல 100 ரூபாயை சதக்கா பண்ண, அதுல 1000 நன்மை கிடைச்சிச்சு. அந்த 1000 நன்மை இந்த 1000 பாவத்தை இல்லாம ஆக்கிறோம். 900 எனக்கு லாபம் அப்படின்னு சொல்லி இமாம் அபூ ஹனீஃபாட்ட பதில் சொல்றான். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட் பண்றதுல அவங்கள அடிச்சுக்க ஆளே கிடையாது. அவ்வளவு பெரிய திறமைசாலி அவங்க. சொன்ன உடனே அபூ ஹனீஃபா இமாம் அந்த திருடனை பார்த்து சொன்னாங்க, உனக்காகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொல்லியிருக்காங்கப்பா. உனக்காகனா உன்ன மாதிரி உன் கூட்டாளிகள் இருக்கீங்களா இல்லையா, உங்களுக்காகவே ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, மன் ஜமஅ மாலன் ஹராமன் தும்ம தஸத்தக பிஹி, யார் ஒருத்தர் ஹராமான வழியில சம்பாதிச்சு அந்த ஹராமான சம்பாத்தியத்துல இருந்து
சதகா செய்கிறாரோ, தர்மம் செய்கிறாரோ, லம் யகுல் லஹு ஃபீஹி அஜ்ருன், ஹராமான சம்பாத்தியத்துல செய்யப்பட்ட தர்மத்திற்கு அல்லாஹ்விடத்துல எந்த கூலியும் கிடைக்காது. அது மட்டுமல்ல, வகான இஸ்ருஹு அலைஹி, ஹராமான வழியில சம்பாதிச்சாரா இல்லையா, அதற்கான பாவமும் அவருக்கு கிடைக்கும். சம்பாதிச்சது அந்த பிளாக்க ஒயிட் ஆக்குவதற்கு அதுல இருந்து சதகா வேற பண்ணாரா இல்லையா, அதுக்கும் சேர்த்து அல்லாஹ் எக்ஸ்ட்ராவாக அவருக்கு பாவத்தை கொடுப்பான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லிட்டாங்க. அதனால நீ திருடின காசு ஹராமான காசு, அதுல இருந்து நான் தர்மம் பண்ணி அந்த பாவத்தை போக்கி, இந்த கதையெல்லாம் அல்லாஹ்ட்ட நடக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு தெளிவாக சொல்லிட்டாங்க என்பதாக அபூ ஹனீஃபா இமாம் பதில் சொன்னாங்க. அப்ப ஹராமான சம்பாத்தியத்துல வந்திருக்கக்கூடிய அந்த காசு பணத்துல இருந்து செய்யப்படக்கூடிய சதகாக்கள், நல்ல காரியங்கள் அல்லாஹ்வால ஏற்றுக்கொள்ளப்படாது. அதே மாதிரி ஒருத்தர் ஹராமான உணவை உட்கொண்டிருந்தால் அல்லது ஹராமான சம்பாத்தியத்துல வந்திருக்கக்கூடிய உணவை ஒருத்தர் உட்கொண்டு இருந்தார் என்று சொன்னால், அவர் செய்யக்கூடிய இபாதத்துக்கள் கூட அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாத நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப ஹராமான உணவு, ஹராமான சம்பாத்தியம் நம்முடைய இபாதத்துக்கள் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படுவதை கூட தடுக்கும் அப்படின்னா, துஆக்கள் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படுவதை நிச்சயமாக தடுப்பதற்கு எவ்வளவோ வாய்ப்பு இருக்கு. அதத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல ரொம்ப தெளிவாக சொல்லி காட்டினாங்க. இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பலு இல்ல தய்யிப. அல்லாஹு தஆலா பரிசுத்தமானவன், அவன் பரிசுத்தமானதைத்தான் ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹ் பரிசுத்தமானவன், பரிசுத்தமான இபாதாத்துக்களை, பரிசுத்தமான உணவுகளை, சம்பாத்தியங்களை வைத்திருக்கக்கூடியவர் செய்யக்கூடிய இபாதாத்துக்களை, அவர் கேட்கக்கூடிய துஆக்களை தான் அல்லாஹு தஆலா கபூல் செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான உதாரணம் சொல்றாங்க பாருங்க. அழகான ஒரு உதாரணத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு மனிதர் இருக்கிறாரு, ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ் உதாரணம் சொல்றாங்க. ஒரு மனிதர் இருக்கிறாரு, அவரு மிகப்பெரிய மிக நீண்ட தூரத்திற்கு ஒரு புனித பிரயாணம் மேற்கொள்கிறார். மிக நீண்ட தூரத்திற்கு புனித பிரயாணத்தை அவர் மேற்கொள்கிறார். எந்த அளவுக்கு அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, அவர் எந்த அளவிற்கு நீண்ட தூர பிரயாணத்தை மேற்கொண்டார் அப்படின்னா, அஷ்அஸ அக்பர, அவருடைய தலைமுடியெல்லாம் கலைஞ்சிருக்குது, அவர் நிறமே மாறி இருக்குது. அந்த அளவிற்கு நீண்ட தூரத்துல இருந்து பிரயாணம் மேற்கொண்டு ஒரு புனிதமான இடத்துக்கு வந்திருக்கிறாரு. ஒரு உம்ராவோ ஒரு ஹஜ்ஜோ, ரசூலுல்லாஹ் அதைத்தான் நாடுறாங்க. அப்ப அவருடைய பிரயாணம் புனிதமானது, புனிதமான இடத்திற்கு வந்திருக்கிறார். வந்திருக்கக்கூடியவர் யமுத்து யதைஹி இலஸ்ஸமா, அந்த புனிதமான பிரயாணத்தை மேற்கொண்டு புனிதமான இடத்துல நின்று கொண்டு தன்னுடைய 2 கையையும் உயர்த்தி அல்லாஹ்ட்ட அவர் துஆ செய்யறாரு. யா ரப்பி, யா ரப்பி, இறைவா இறைவா எனக்கு அதை கொடு இதை கொடு அப்படின்னு அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறார். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, வமத்அமுஹு ஹராமுன், அவர் சாப்பிட்ட சாப்பாடு ஹராமான சம்பாத்தியத்துல வந்தது. வமஷ்ரபுஹு ஹராமுன், அவர் குடித்த குடிபானம் ஹராமான சம்பாத்தியத்துல வந்தது. வமல்பசுஹு ஹராமுன், அவர் உடுத்தி இருக்கக்கூடிய உடுப்பு ஹராமான சம்பாத்தியத்துல வந்தது. வகுதிய பில் ஹராம், ஹராமான சம்பாத்தியத்திலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட நிலையில இருந்துகிட்டு ஒருத்தர் அல்லாஹ்ட்ட துஆ கேட்டார் அப்படின்னா, அன்னா யுஸ்தஜாபு லிஸாலிக, அவருடைய துஆ அல்லாஹ்வால எப்படி கபூல் செய்யப்படும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படின்னா ஒருத்தர் புனித பிரயாணம் மேற்கொண்டிருக்கிறாரு, புனிதமான இடத்துல காபாவுல நின்று துஆ கேட்கிறாரு, அரஃபால இருந்து துஆ கேட்கிறாரு, காபாவினுடைய திரைச்சீலைகளை பிடித்துக் கொண்டு அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறாரு. ஆனா
அவர் மேற்கொண்ட அந்த பிரயாணம், அவர் உடம்புல இருக்கக்கூடிய அந்த சம்பாத்தியங்கள் அனைத்தும் ஹராமான வழியில வந்துருச்சு அப்படின்னா, அவர் காபாவுக்கு உள்ள போய் நின்று துவா கேட்டா கூட அந்த துவா அல்லாஹ்வால் நிராகரிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதாக ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லிட்டாங்க. சிலர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு முஸ்தஜாபு தாவா அப்படின்னு சொல்லுவாங்க. முஸ்தஜாபு தாவா, அவங்க என்ன துஆ கேட்டாலும் அல்லாஹ்வால் அது கபூல் செய்யப்படும். துஆ கபூல் செய்யப்படக்கூடியவர்கள் அப்படின்னு சில முஸ்லிம்கள்ல சில புனிதர்கள் இருக்கிறார். சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு ஒரு சஹாபி இருந்தாங்க. அவர்கள் இந்த லிஸ்ட்ல உள்ளவங்க. அந்த சஅத் இப்னு அபீ வக்காஸ் அப்படிங்கிற சஹாபி அல்லாஹ்ட்ட என்ன துஆ கேட்டாலும் அல்லாஹ் தஆலா உடனே அதை கபூல் செஞ்சு கொடுத்துருவான். அந்த ஒரு அந்தஸ்துல உள்ளவங்க. ஹதீஸ்ல வருது, உஹது அப்படிங்கிற ஒரு போர் நடந்துச்சு. உஹது போர். அந்த போர் நாளைக்கு ஆரம்பமாக போகுது. நாளைக்கு அந்த போர். அந்த இரவுல, உஹது போருக்கு முந்தைய இரவுல ஹஜ்ரத் சஅத் இப்னு அபீ வக்காஸ் அப்படிங்கிற சஹாபி ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப ஒரு சஹாபி அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் அப்படிங்கிற இன்னொரு சஹாபி அந்த இடத்துக்கு வர்றாங்க. வந்தவங்க சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து சொல்றாங்க, சஅதே, நாளைக்கு போர் ஆரம்பமாக போகுதுப்பா. நம்ம 2 பேரும் உட்கார்ந்து ஏதாவது ஒரு துஆ செய்வோமா? சேர்ந்து ஒரு துஆ செஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆமீன் சொல்லிக்குவோமே அப்படின்னு சொன்ன உடனே, இது நல்ல யோசனையா இருக்குது, உட்கார்ந்து துஆ செய்வோம்னு சொல்லி அந்த 2 பேரும் உட்கார். இவ முதல்ல சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு துஆ செய்றாங்க. யா ரப்பி இதா லகீத்துல் அதுவ ஃபலக்னி ரஜுலன் ஷதீதன் பஅஸுஹு ஷதீதன் ஹர்துஹு. யா அல்லாஹ், நாளைக்கு உஹது போர் ஆரம்பமாக போகுது. அந்த போர்ல என்ன எதிர்த்து சண்டையிட வரக்கூடிய எதிரிகளை சார்ந்தவர் சாதாரணமான ஆளாக இருக்கக்கூடாது. ஒரு நோஞ்சான ஒரு சாதாரணமான ஆளை எனக்கு எதிரியாக ஆக்கிறாது. என்னை எதிர்த்து சண்டைக்கு வரக்கூடியவர் மிகப்பெரிய பலசாலியாக இருக்கணும். உகாத்திலுஹு வயுகாத்திலுனி, நானும் அவர்கிட்ட கடுமையாக சண்டை போடணும், அவரும் சாதாரணமாக விழுந்துடக்கூடாது. என்னை எதிர்த்து அவரும் கடுமையா சண்டை போடணும். கடைசியில சும் அர்சுக்னி அல்லஃபர் அலைஹி, நான் அவரை வீழ்த்தி நான் வெற்றி பெற்றுறணும். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நாளைக்கு போர்க்களத்துல எனக்கு தாயா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி சஅத் ரலியல்லாஹு அன்ஹு துஆ செய்றாங்க. இந்த அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ்ங்கிற சஹாபி அதற்கு ஆமீன் சொன்னாங்க. இப்ப இவர்களினுடைய டர்ன். இவங்க அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க. யா அல்லாஹ், நாளைக்கு உஹது போர் நடக்க இருக்குது. அந்த போர்க்களத்துல எனக்கு எதிராகவும் பலமான எதிரியை தா. யார் இஸ்லாத்தை ரொம்ப கடுமையாக எதிர்க்கிறார்களோ அவங்களோடு சண்டை போடக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் தா. எங்களுக்கு மத்தியில மிக கடுமையாக சண்டை நடக்கணும். எந்த அளவுக்கு அப்படின்னா, கடைசியில அவரினுடைய கையால நான் கொலை செய்யப்படணும், ஷஹீதாக ஆக்கப்படணும். அந்த போர்க்களத்துல என்னுடைய உயிர் போகணும். அது மட்டும் இல்ல, ثم يأخذني فيجدع أنفي وأذني, அந்த போர்க்களத்துல என்ன எதிரியாக வந்து சந்திக்கக்கூடியவர் என்ன கடுமையாக என்கிட்ட சண்டை போட்டு என்ன வீழ்த்திட்டு கடைசியில என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஷஹீதாக ஆனதுக்கு பிறகு என் காதையும் என் மூக்கையும் அவர் அறுத்துடணும். என் காது என் மூக்க அறுக்கப்படணும். ஃபைதா லகீதுக கதன் குல்த மன் ஜதஅ அன்ஃபக வ உஸ்னக, கியாமத் நாள்ல யா அல்லாஹ், நான் உன்னை வந்து சந்திக்கக்கூடிய நேரத்துல என்னுடைய காதும் என்னுடைய மூக்கும் இல்லாத நிலையில உன்னை வந்து நான் சந்திக்கிறேன். அப்ப கியாமத் நாள்ல அத்தனை மக்களுக்கு மத்தியில நீ என்கிட்ட கேட்கணும்,
எங்கப்பா அவன் காதையும் மூக்கையும் காணோம், யாருப்பா அத இல்லாம ஆக்குனா அப்படின்னு நீ என்கிட்ட கேட்கணும் யா அல்லாஹ். அப்படி கேட்கக்கூடிய நேரத்துல நான் சொல்லணும், ஃபீக வ ஃபீ ரசூலிக, யா அல்லாஹ் உனக்காகவும் உன்னுடைய திருத்தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காகவும் போர்ல நான் பங்கெடுத்து அந்த போர்க்களத்துலதான் என்னுடைய காதும் என்னுடைய மூக்கும் அறுக்கப்பட்டு உன்னை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு நான் உன்னை பார்த்து சொல்லணும் யா அல்லாஹ். அதை கேட்டுட்டு நீ என்னை பார்த்து சதகத்த, உண்மை உரைத்தாய், சரியாக சொன்ன அப்படின்னு சொல்லி நீ என்னை பார்த்து சொல்லணும். அந்த ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடு யா அல்லாஹ் அப்படின்னு அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு துஆ செய்றார். உடனே சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அதற்கு ஆமீன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மறுநாள் போர் நடக்குது. சஅத் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி துஆ செஞ்சாங்களோ அதே மாதிரி மிக கடுமையான ஒரு பலசாலிய போர்க்களத்துல எதிர்கொள்றாங்க. மிக கடுமையாக சண்டை நடக்குது. கடைசியில அவங்க துஆ கேட்ட மாதிரியே அல்லாஹு தஆலா சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கிறான். அவங்க ஜெயிச்சிடுறாங்க. போர்க்களம் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் நம்ம கூட துஆ செஞ்சார, அவர் எங்க அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. ஒரு இடத்துல அவர் ஷஹீதாக ஆக்கப்பட்டு இருக்கிறாரு. அவருடைய ஜனாசா அங்க இருக்குது. இவங்க ஹதரத் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்துல போய் பார்க்கறாங்க. வ இன்ன அன்ஃபஹு வ உஸ்னஹு லமுஅல்லகாத்துன் ஃபீ கைத்தின். அவர்களினுடைய மூக்கையும் காணோம், காதையும் காணோம். எதிரி என்ன பண்ணிட்டான், அவங்கள ஷஹீதாக ஆக்கிட்டு அவனுடைய கோபம் அடங்காம அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய காதையும் மூக்கையும் அறுத்து ஒரு கயித்துல அந்த உப்பு கண்டம் கட்டுற மாதிரி கட்டி அந்த இடத்துல தொங்க போட்டுட்டு போயிருக்கிறான். சஅத் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறாங்க, அவரு நினைச்ச மாதிரி அல்லாஹு தஆலா அவருக்கு கொடுத்துட்டானே. அவர் என்ன துஆவை வேண்டினாரோ, என்ன மனசுல நினைச்சாரோ அதை அல்லாஹு தஆலா நிறைவேற்றி கொடுத்துட்டானே அப்படின்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இந்த ஹதீஸ்ல பாருங்க, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்ட்ட என்ன துஆ செஞ்சாங்களோ அந்த துஆவை அல்லாஹ் உடனே நிறைவேற்றி கொடுத்தான். அவங்களுக்கு மட்டுமில்ல, அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ்ங்கிற சஹாபி துஆ செஞ்சாங்க. அதுக்கு இந்த சஹாபி ஆமீன் சொன்னாங்க. அவர்களினுடைய துஆவையும் அல்லாஹ் கபூல் செஞ்சு கொடுத்தான். சஅத் ரலியல்லாஹுனுடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா நிறைய நேரங்கள்ல அவ்வளவு சீக்கிரமா அவங்க டக்குன்னு துஆ செஞ்சிட மாட்டாங்க. ஆனா அவர்கள் என்ன துஆக்களை கேட்டிருக்கிறாங்களோ அத்துணை துஆக்களையுமே அல்லாஹு தஆலா முழுமையாக கபூல் செஞ்சு கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு பேரே முஸ்தஜாபு துஆவா. என்ன துஆ கேட்டாலும் அல்லாஹ் அதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய லிஸ்ட்ல உள்ளவங்க சஅத் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களுக்கு எப்படி அந்த ஒரு சிறப்பு கிடைச்சிச்சு, அந்த ஒரு லிஸ்ட்ல இவங்களுடைய பேர் எப்படி போச்சு அப்படின்னா ஹதீஸ்ல வருது. ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில மார்க்கத்தை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. முன்னால பல சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதுல சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஒருத்தவங்க. அவங்க டக்குன்னு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் உதுல்லாஹ ஐ யஜஅலனி முஸ்தஜாபத் தஅவா. அல்லாஹ்வின் திருத்தூதரே, நான் அல்லாஹ்ட்ட என்ன துஆ கேட்டாலும் அல்லாஹ் அதை கபூல் செய்யணும். அந்த பாக்கி எனக்கு கிடைக்கிறதுக்கு நீங்க துஆ செய்யுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க, உனக்காண்டி நான் துஆ செய்யறேன்ப்பா, உனக்கு அந்த பாக்கியம் கிடைப்பதற்கு நான் துஆ செய்யறேன். ஆனா நீ எனக்கு ஒரு காரியம் பண்ணணும். என்ன செய்யணும் அப்படின்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா சஅத் அத்திப் மத்அமக தகுன் முஸ்தஜாபத் தஅவா. உன் வாழ்க்கையில இனிமேல் ஹலாலான உணவை தவிர, ஹலாலான சம்பாத்தியத்திலே வந்திருக்கக்கூடிய உணவை தவிர வேற எந்த உணவையும் சாப்பிடக்கூடாது. ஹலால் ஹராமினுடைய விஷயத்துல பேணுதலாக நீ நடந்துக்க, அதுக்கு நான் துஆவும் செய்யறேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்லிட்டு அதுக்கு பிறகு துஆ செய்யறாங்க. அல்லாஹும்ம இஸ்தஜிப் லி தஅவின் இதா தஆக. யா அல்லாஹ், இனிமேல் சஅத் இப்னு அபி வக்காஸ் உங்ககிட்ட என்ன துஆ கேட்டாலும்
அதை கபூல் செஞ்சு கொடுத்துறியா அல்லா அப்படின்னு ரசூலுல்லாஹ் துஆ செய்யறாங்க. அந்த லிஸ்ட்ல துஆ கபூல் செய்யப்படக்கூடியவர்கள் அப்படிங்கிற லிஸ்ட்ல சஅத் ரலியல்லாஹுவினுடைய பெயர் இடம்பெற்றதற்கு முதல் காரணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஹாபிக்காக அல்லாஹ்விடத்திலே செய்த அந்த ரசூலுல்லாஹ்வின் பரக்கத்தான துஆ. இது முதல் காரணம். இரண்டாவது காரணம், ரசூலுல்லாஹ் என்னைக்கு சொன்னாங்களோ அன்னையிலிருந்து சஅத் ரலியல்லாஹு அன்ஹு ஹலால் ஹராமினுடைய விஷயத்திலே, அதிலேயும் குறிப்பாக உணவுகளின் விஷயத்துல ஹலால் ஹராமை ரொம்ப பேணக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதுதான் அவங்களுக்கு அப்படிப்பட்ட அந்தஸ்தை அல்லாஹ்விடத்திலே பெற்றுக் கொடுத்தது. அப்படின்னா நாம் அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடிய துஆக்கள் இருக்குத, அதை அல்லாஹு தஆலா கபூல் செய்யணும், நம்முடைய எல்லா துஆக்களும் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படணும் அப்படின்னா அதற்கு அடிப்படையாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன? ஹலால் ஹராமின் விஷயத்துல நம்ம ரொம்ப பேணுதலாக இருக்கும். அல்லாஹ்வுடைய கிருபையில சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் ஹலால் ஹராம பேணுறது ரொம்ப இலகுவான விஷயம். இப்ப ஊரையெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பிஸ்கட் பாக்கெட் இருக்குது, ஒரு சாக்லேட் இருக்குதுன்னா அதுல ஹலால் சர்டிபிகேட்ங்கிறத அவ்வளவு சீக்கிரமாக பார்க்க முடியாது, ரொம்ப கஷ்டம் அது. ஆனா இங்க பார்த்தோம் அப்படின்னா எந்த உணவுப் பொருளாக இருந்தாலும் சரி ஹலால் சர்டிபிகேட் ரொம்ப தெளிவாக இருக்குது. ஒரு கடைக்கு போறோம், சாப்பிட போறோம் அப்படின்னா கூட ஹலால் சர்டிபிகேட் இருக்குது, அதை தெளிவாக நம்மளால பார்க்க முடியும். அப்படிப்பட்ட தெளிவான வாய்ப்பு இருக்கக்கூடிய சிங்கப்பூர்ல ஹலால் ஹராமினுடைய விஷயத்துல, குறிப்பாக உணவு சார்ந்த ஹலால் ஹராமின் விஷயத்துல நம்ம ரொம்ப பேணுதலாக இருக்கு. அதுல காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. சில பேர் அதுல காம்ப்ரமைஸ் பண்றாங்க. சில பேரை நம்ம கண்ணாலே பார்க்கிறோம். ஒரு சகோதரர் ஒருத்தர், சமூகத்துல முக்கியமான ஒரு சகோதரர், ஒரு கடையை, ஒரு சாப்பாடு கடையை நான் தாண்டி போய்கிட்டு இருக்கிறேன், அந்த கடையில இருந்து சாப்பிட்டு வெளியில வர்றார். எனக்கு தெரியும் அந்த கடையில ஹலால் சர்டிபிகேட் இல்லைங்கிறது தெரியும். அப்ப கேட்ட, என்ன சாப்பிட்டு வர்ற அப்படின்னாரு. அங்க ஹலால் சர்டிபிகேட் இருக்குதா அப்படின்னு சொல்லி நான் எனக்கு தெரியாத மாதிரி நான் கேட்டேன் அவர்கிட்ட. அப்ப அவர் சொல்றாரு, இல்ல சார் ஹலால் சர்டிபிகேட் இல்ல, ஆனா அங்க இருக்கிறவங்க சொல்லிட்டாங்க எல்லாமே ஹலால் தான் சொல்லிட்டாங்க, எல்லாம் நமக்கு தெரிஞ்ச பிள்ளைகள் தான், அதனால நான் இப்போ அங்க போறேன் அப்படின்னு சாதாரணமாக சொல்றாரு. ஹலால் சர்டிபிகேட் கொடுக்கப்படலைன்னா அப்ப அதுல ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கிறதா தானே அர்த்தம். அப்ப ஹலால் ஹராமினுடைய விஷயத்துல நம்ம ரொம்ப பேணுதலாக இருக்கணும். அதை பேணுவதற்கான எல்லா வசதிகளும் இருக்கக்கூடிய சிங்கப்பூர்ல இருந்துகிட்டு அதுல நம்ம பேணுதலாக இல்லை அப்படின்னா அல்லாஹ்ட்ட நம்ம பெரிய பதில் சொல்ல வேண்டியிருக்கு. நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்வால் கபூல் செய்யப்படணும் அப்படின்னா அதற்கு மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படை கண்டிஷன் ஹலால் ஹராம்ல பேணுதலாக இருக்கணும். அது ஹலாலாக இருக்குமா இருக்காதான்னு ஒரு டவுட் வந்துருச்சுனாலே அதை தூக்கி ஓரமா வச்சிட வேண்டியது. இதை செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்முடைய துஆக்கள் நிச்சயமாக அல்லாஹ்வால் கபூல் செய்யப்படும். அல்லாஹு தஆலா அந்த ஹலால் ஹராமின் விஷயத்திலே பேணுதலாக இருக்கக்கூடிய நன்மக்களாக நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் சந்ததிகளையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்பாலிப்பானாக. இன்ஷா அல்லாஹு தஆலா வரக்கூடிய வாரத்துல துஆ